Hello everyone, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா switch with LED blinking using STM32F411 series. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா enable RCC clock, தென் அதுக்கப்புறம் எந்த பின் செலக்ட் பண்ணுறோமோ அதோட மோட் செலக்ட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு டிவைஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ஸ்விட்ச், இது வந்து இன்புட் டிவைஸ், அடுத்தது எல்இடி, இது வந்து அவுட்புட் டிவைஸ். ஸோ இப்போ மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்கு எந்த பின் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த பின் வந்து நம்ம இன்புட் ஆகும், எல்இடி வந்து அவுட்புட் ஆகும் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்க பின்னை வந்து புல் அப் இல்லாட்டினா புல் டவுன் பண்ணணும். தென் ஸ்விட்ச் ப்ரெஸ் ஆகிருக்கா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் வந்து எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறோம், எல்இடி எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலரில் பார்த்துட்டிங்கன்னா இன்பில்டாக வந்து யூஸருக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எந்த பின்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த கண்ட்ரோலரோட ஸ்கிமேட்டிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிமேட்டிக் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிமேட்டிக் வந்து இன்பில்ட் எல்இடி வந்து 4 எல்இடி இருக்குது. ஸோ எல்இடி 4, எல்இடி 3. ஸோ நம்ம வந்து எல்இடி 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிடி 12. ஓகேங்களா? இந்த எல்இடி எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஸ்விட்ச் பார்த்துட்டிங்கன்னா யூசர் அண்ட் வேக்கப் புஷ் பட்டன். ஸோ இந்த பட்டன் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா PA0ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா நீங்கள் புல் அப் புல் டவுன், ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோட் எழுதலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து STM32 ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து போர்ட் செலக்ட் பண்ணோம். போர்ட் செலக்டர் போயிட்டு ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னோடய போர்டை வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது ஸ்டார் கொடுத்துட்டீங்களோ உங்களுக்கு அது மட்டும் வியூ ஆகும். ஸோ நான் வந்து என்னோடய போர்டு வந்து ஸ்டார் கொடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ப்ராஜெக்டோட நேம் கொடுக்குறேன், ஸ்விட்ச் வித் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் டைப் வந்து எம்டி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வித் எல்இடிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் சோர்ஸ் போயிட்டு இது மெயினை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அதோட மெயின் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட பிஎஸ்பி ஃபைலை இன்க்ளூட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இந்த C++ ஜெனரலுக்குள்ளே பார்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஆட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்பி ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இது அந்த பிஎஸ்பி ஃபைல். இதுக்குள்ளே போயிட்டு டிரைவர்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா CMSIS. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா டிவைஸ்க்குள்ளே எஸ்டிக்குள்ளே STM32F4, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, தென் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்து ஃபைல் சிஸ்டம் கொடுத்து இந்த CMSIS அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்க்ளூடுன்னு ஒன்று இருக்கும் டிவைஸ்க்கு கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஆஷ் இன்க்ளூட் STM32F411XE.H. ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த க்ரியேட் பண்ணியிருக்க பிஎஸ்பி ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் வாய்ட் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் ஒன்று கொடுக்க போகிறோம்.
ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். சுவிட்ச் பார்த்துட்டிங்கன்னா PA0 கேப்சூல் எழுதிக்கிறேன். PA0 தென் பார்த்துட்டிங்கன்னா எல்இடி வந்து நம்ம எது சூஸ் பண்ணியிருக்கோன்னா PD12. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிளாக் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீசெட் அண்ட் கிளாக் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டு RCC AHB1 ENR பெரிஃபரல் கிளாக் எனேபிள் ரெஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா சுவிட்ச் வந்து போர்ட் ஏல இருக்குது. ஸோ அப்போ GPIO A இந்த கிளாக் வந்து எனேபிள் பண்ணணும். தென் வந்து எல்இடி வந்து GPIO-D 13 இது 12ல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி GPIO-Dயோட கிளாக் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அப்போ 0 and 3. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா RCC AHB1 ENR. ஸோ அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா R is equal to so 1 left shift of 0. GPIO A clock enable. ஸோ நான் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அடுத்தது RCC AHB1 ENR R is equal to 1 left shift of 3. இப்போ வந்து GPIO D clock enable. ஸோ இப்போ நம்ம கிளாக் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோட் செலக்ட் பண்ணோம். ஸோ சுவிட்ச் வந்து இன்புட் டிவைஸ். ஸோ அதனால் மோட் வந்து இன்புட் மோட் செலக்ட் பண்ணோம். எல்இடி வந்து அவுட்புட் டிவைஸ். ஸோ அதனால் நம்ம வந்து அவுட்புட் மோட் செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரெஃபரன்ஸ் மெனுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு மோட் ரெஜிஸ்டர் போய்க்கோங்க. மோட் ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்சுக்கு இது பண்ணுவோம். சுவிட்ச் வந்து PA0. ஸோ அந்த PA0ங்கிறது வந்து மோடர் 0ல் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இன்புட் பார்த்துட்டிங்கன்னா 00. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா GPIO கேபிட்டல் GPIO A மோடர் கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து பிட்டை கிளியர் தான் பண்ண போகிறோம். ஸோ கிளியர் பண்ணணும்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 பிட்டையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 3 கொடுத்துக்கோங்க. ஸோ 3 கொடுத்துட்டு 0 பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இன்வர்ஸில் கொடுங்க. இன்வர்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 பிட்டும் 0 ஆயிரும். ஸோ அதாவது 0th பிட்டும் 1 பிட்டும் 0 ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு மோட் செலக்ட் பண்ணோம். ஸோ திரும்ப மோடர் ரெஜிஸ்டர் போய்க்கோங்க. ஸோ எல்இடி வந்து 12th பின்னு PD12. ஸோ நம்ம அதுக்காக மோடர் 12 எடுத்துக்குவோம். ஸோ வந்து அவுட்புட்டாக செலக்ட் பண்ணோம். அப்போ 0 1. ஸோ அப்போ நம்ம வந்து இனிஷியலாக வந்து 0ல் தான் இருக்கும் இந்த போர்ட் எல்லாமே. ஸோ நம்ம வந்து 1 மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து 1 கொடுத்து 24 இதுக்கு ஷிஃப்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா GPIO D மோடர் R is equal to one left shift of bracket 1 left shift of
24. ஸோ அவ்வளோதான், மோட் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம அவுட்புட் செட் பண்ணியாச்சு, இன்புட் செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா புல் அப் ஆர் புல் டவுன் சுவிட்சுக்கு. ஸோ சுவிட்ச் வந்து இனிஷியலாக எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து புல் அப் இல்லாட்டினா புல் டவுன் ரெசிஸ்டர் கொடுத்து அதில் வந்து இனிஷியலாகவே பின்னில் வந்து 0 இல்லாட்டினா 1 வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு GPIO போர்ட் புல் அப் ஆர் புல் டவுன் ரெஜிஸ்டர், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டிங்கன்னா புல் அப்னா 01, புல் டவுன்னா 10. ஸோ நான் வந்து இனிஷியலாக வந்து பின் வந்து 0லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக புல் டவுன் சூஸ் பண்ணிக்கிறேன். புல் டவுன்னா 10. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் பிட் வந்து 1, 0th பிட் வந்து 0. ஸோ இனிஷியலாகவே 0ல் தான் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு பிட் மட்டும் 1 பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, GPIOA PUPDR R is equal to 1 left shift of 1. ஸோ ஃபஸ்ட்டு பிட்டில் மட்டும் மூவ் பண்ணால் போதும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ செட் த கண்டிஷன் இஃப் சுவிட்ச் இஸ் ப்ரெஸ்ட். ஸோ இனிஷியலாக வந்து பின் இன்புட் பின் வந்து 0ல் இருக்கும். ஸோ நம்ம புல் டவுன் கொடுத்துருக்கோம். ஸோ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பின் வந்து எல்இடியோட பின் வந்து ஹை பண்ணணும், லோ பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சுவிட்ச் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, while 1, ஸோ வந்து லூப்குள்ளே கொடுத்துட்றேன். while 1 கொடுத்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் GPIOA IDR. ஸோ நம்ம வந்து இன்புட் செக் பண்ணுறதுக்கு வந்து IDR யூஸ் பண்ணோம். ஸோ IDR வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்புட் டேட்டா ரெஜிஸ்டர், ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக இப்போ நம்ம PA 0 கொடுத்துருக்கோம், அப்போ வந்து IDR 0 அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 0th பிட். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த 0th பிட் மட்டும் வேணுங்கிறனால அன் பண்ணிவிட்டு 1 left shift of 0 equal to 1. ஸோ இப்போ 1 பண்ணியிருக்கேன்னா சுவிட்ச் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஸோ நான் இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இஃப் switch is pressed. ஸோ சுவிட்ச் ப்ரெஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ சுவிட்ச் ப்ரெஸ் ஆகிருந்துச்சுன்னா எல்இடி வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, GPIO D, ஸோ போர்ட் Dயில் இருக்குது எல்இடி. ஸோ இதுக்கு வந்து அவுட்புட் டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ நம்ம இன்புட் யூஸ் பண்ணுறோன்னா இன்புட் டேட்டா ரெஜிஸ்டர், அவுட்புட் யூஸ் பண்ணுறோன்னா அவுட்புட் டேட்டா ரெஜிஸ்டர் ODR. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து டேட்டா ஷீட்டில் போயிட்டு ODRன்னு சர்ச் பண்ணுங்கள், அவுட்புட் டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 12th பின் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ PD12. ஸோ இந்த பின்னை வந்து 1 பண்ணுறது மூலிமா ஹை ஆகும், 0 பண்ணுறது மூலிமா லோ ஆகும். இப்போ R is equal to வந்து 1 பண்ணுறேன், 1 left shift of 12. ஸோ ஆன் பண்ணுறேன், எல்ஸ் அதர்வைஸ் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும். எல்ஸ் ஸோ அந்த பிட்டை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு அண்ட் கொடுத்துட்டு 1க்கு பதிலாக இன்வர்ஸ், சாரி இன்வர்ஸ். ஸோ கோட் அவ்வளோதான், தட்ஸ் இட். இது வந்து இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன். எல்இடி ஆன், இது வந்து எல்இடி ஆஃப். ஸோ கோட் அவ்வளோதான், தட்ஸ் இட். நான் சேவ் பண்ணிட்டு பில் பண்ணுறேன்.
ஸோ 0 எரர்ஸ், பில் ஃபினிஷ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ரன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். மேலே பார்த்துட்டிங்கன்னா ரன் ஸ்விட்ச் வித் எல்இடி. ஸோ அதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ டவுன்லோட் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி, ஷட் எக்ஸிட். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட்வேர் சிமுலேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதான் வந்து யூசருக்கான சுவிட்ச் இங்கே எழுதியிருக்கும் யூசர்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்பில்ட் எல்இடி சூஸ் பண்ணியிருக்கோம், எல்இடி 4. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன், ரிலீஸ் பண்ணுறேன், எல்இடி ஆஃப், சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன், சுவிட்ச் ரிலீஸ் பண்ணுறேன், எல்இடி ஆஃப். தட்ஸ் இட். தேங்க்யூ.